அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கா, கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசியில சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம், மிக சாதகமான சஞ்சாரம் இந்த மாதத்துல இருந்து நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுது. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோட செவ்வாயுடைய இணைவு, நீச்சம் பெற்ற செவ்வாயுடைய இணைவு, சந்திரமங்கல யோகம் இருக்கு. அது முதல் ஒரு 4 நாட்கள் மட்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, அர்த்தாஷ்டம கேது ஆக்டிவேட் ஆயிட்டு. மேலும் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம், குரு பார்வை வாங்கிய ராகு, அதாவது மேஜரா ட்ரபிள் இல்ல. அடுத்தது லாபஸ்தானத்துல இருக்கிற சனி, மிகவும் பெரிய பலம் சனி. ஏன்னா இந்த காலகட்டத்தை நம்ம சனி பலம் பொருந்திய காலம்னு எடுத்துக்கலாம். 9 10க்குரியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பலம். எனவே லாப சனி நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அடுத்து சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும். இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பயிற்சிக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கரெக்டா 6ஆம் தேதி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்த்தோம்னா 2 முக்கிய பயிற்சிகள் இருக்கு. அதாவது புத பயிற்சியும் இருக்கு, செவ்வாய் பயிற்சியும் இருக்கு. புதன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி நிலை, மிக மிக உத்தமமான ஒரு அமைப்பு. அதுலயும் குரு புதனுடைய இணைவு ரொம்ப சிறப்பு. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா சூரியனும் பார்த்தோம்னா கரெக்டா 15ஆம் தேதி புதனோட போய் இணைஞ்சிடறாரு. ஆட்சி பெற்ற புதனோட சூரியன் இணைவு, குரு இணைவு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி கேதுவோட இணைறாரு. இது கொஞ்சம் குற்றமான நிலை தான். இது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் குற்றம், செவ்வாய் இருக்கிறதும் குற்றம். மேலும் மாதத்தோட கடைசியில கரெக்டா 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்குள்ள என்றாகி ஆட்சி ஆயிடுறாரு. நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியிலே ஆட்சி ஆகிறது மாதத்தோட எண்டிங்ல. அதுவும் நமக்கு உத்தமமான அமைப்பு தான். இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு நம்முடைய ராசியிலேயே இருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது. இந்த மாதத்தோட பிகினிங்லயே நம்ம பார்த்தோம்னா தாய் சம்பந்தமான சிந்தனை அதிகமா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு விதமான குழப்பத்தன்மைகள் ஏற்படலாம். ஒன்னு அவங்க ஹெல்த் ரிலேட்டடா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம், அல்லது அவர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதம், ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா ஏற்படலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இந்த நேரத்துல கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த வகையில ஒரு சில செலவுகள் வந்துட்டு போகலாம். சூரியன் ஜென்மத்துல இருக்கிறது பார்த்தோம்னா மைண்ட் பிரஷர்னு அர்த்தம். சனியுடைய பார்வையில சூரியன் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப யோசிக்கிற ஒரு தன்மையை இது கொடுக்கும். மைண்ட்ல பிரஷரை கொடுக்கும். அதே மாதிரி கோப உணர்வை கொடுக்கும். அதிகமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படக்கூடிய ஒரு தன்மையை இது கொடுக்கும். அடுத்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு கரெக்டா 6ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா கிரகங்களுடைய நகர்வுலாம் நமக்கு ரொம்ப சாதகமா வருது. அதாவது புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுறாரு. சூரியனும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இணைஞ்சிடறாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிகினிங்ல எந்த அளவுக்கு பிரஷர் இருந்துச்சோ அதெல்லாம் தாண்டின அளவுக்கு அதிகமான நல்ல பலன்கள் நமக்கு விளைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா புதன் ஆட்சி ஆகிற மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்குன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கான அடித்தளத்தை போட்டுருவாங்க. அடுத்தது நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஆகும். கிரக பிரவேசம் இந்த மாதத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த அந்த முடிவுகளையாச்சும் இந்த மாதத்துல எடுப்பீங்க. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஃபேமிலியுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில நல்ல மாற்றங்களை பண்ணுவீங்க. இந்த மாதத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஃபேமிலி நிறைய கலந்து ஆலோசிச்சு, குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசிச்சு ஒரு நல்ல முடிவு, நல்ல மாற்றத்துக்கான ஒரு சில அடித்தளத்தை இந்த மாதத்துல கண்டிப்பா போடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல சுப பேச்சுவார்த்தைகள், சுப விசேஷத்துக்கான ஒரு சில நல்ல பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்துல நிச்சயமா மேற்கொள்வீங்க. அதே மாதிரி பொருளாதார வரவு கணிசமா இருக்கும். இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா பெருசா ட்ரபிள் எதுவும் இருக்காது. நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும். பண ரீதியா இருந்த தடுமாற்றம், தடை, தாமதம்லாம் இந்த மாதத்துல டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். அதே போல தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப 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 சாதகமான மாதம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு போன மாதத்திலேயே ஒரு சில அடித்தளம்லாம் வந்துடும். இந்த மாதம் அதை உறுதிப்படுத்துது. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு 95% உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைனாலும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஓகே வேற வழி இல்ல,
இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனே நம்மளால இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம மாத்த முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ட் லெவல்லாம் இப்போ அதிகமா வர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் இது காலப்போக்குல நமக்கு சாதகமா மாறிடும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை ஊற்று பிறக்க ஆரம்பிக்கும். எனவே உத்தியோகம், தொழில் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழும். யாரும் பயப்படவே வேண்டாம். உத்தியோகம் இல்லைன்னு கவலைப்படுறவங்கள நிச்சயமா உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும். உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். அதே மாதிரி பண வரவு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த மாதத்துல உடைய சேலரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எங்கேயாச்சும் பணம் முடங்கி இருக்கு, எங்கேயாச்சும் நீங்க பணம் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்துல முடங்கி இருக்குன்னா நீங்க கொடுத்த பணம்லாம் இப்ப கைக்கு கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. சுக்கிரன் விரய ஸ்தானத்துல இருக்கிறது விரய செலவுகளை பத்தின சிந்தனை அதிகமா கொடுத்துரும். வர பணத்தை மாத்தி மாத்தி செலவு பண்ணுவீங்க. இதை மாத்தி அதுல போடுவீங்க, அதை மாத்தி இதுல போடுவீங்க. ஆனா சுப விரய செலவுகளாக இருக்கும். எதுவும் பெருசா நெகட்டிவான செலவா இருக்காது. உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய சுய செலவுகள், உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் இதெல்லாம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 6 கூடியவர் 12ஆம் இடத்துல. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. நிறைய வாய்ப்புகள் வரும். நமக்கு புதுசு புதுசா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து நமக்கு ஐடியாஸ்லாம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா பல்கா அமௌண்ட் வருது, வெளியில கொடுத்த பணம் கைக்கு திரும்ப கிடைக்கிறது. இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு மிகச்சிறப்பான முறையில நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அதே போல பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமா கிடைக்கும். அவர்களால ஆதாயமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மேலும் செவ்வாய் பார்த்தோன்னா முதல் 6 நாட்கள் நீச்ச நிலையில 3ஆம் இடத்துல இருப்பாரு. இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல இளைய சகோதரத்துவத்தோட முதல் 6 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஆர்குமெண்டா போற மாதிரி இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஆல்ரெடி இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல 6ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி குருவுடைய பார்வை நமக்கு 6ஆம் இடத்துல பதியும். ஒரு சிலருக்கு சுப விஷயத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்துக்காக இப்போ கடன் வாங்குவாங்க. கடன் அமைப்புக்குள்ள இது இழுத்துட்டு போகும். இந்த கிரக அமைப்பு கடன் வாங்குற எண்ணங்களை கொடுக்கும். கையில இருக்க அணிகலன்களை நம்ம அடகு வச்சு ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். கடன் வாங்குற அமைப்பை கொடுக்கும். அந்த கடனை வாங்கலாமானா தாராளமா வாங்கலாம். சுப விசேஷம், சுப மாற்றத்துக்கான சுப விரய கடன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாளா நம்ம செய்யணும்னு நினைச்ச சுப விசேஷம் அதை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா பண்ணலாம். அதுக்காக கடன் வாங்குற அமைப்பு வரும். அது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த அமைப்புக்குள்ள இழுத்துட்டு வரும். அந்த சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்கும். சனி ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறதுனால அதை பண்ணுவோமா வேணாமாங்கிற குழப்பத்தன்மையை கொடுக்கும். பய உணர்வை கொடுக்கும். ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பத்தன்மையை கொடுக்கும். இந்த நேரத்தில் பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம். இதுல இல்லைனாலும் ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க கடன் வாங்கிடுவீங்க. ஆல்ரெடி ஒரு சிலர் கடன் பிரச்சனையில இருக்கலாம். கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் கடன் வாங்கி சுபமாற்றம் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டுல ஏதோ ஒரு அமைப்பு நடக்கும். ரொம்ப நாளா கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் சுமையெல்லாம் குறையும். பழைய கடனை முடிச்சு ஒரு சிலர் புது கடன் வாங்குவாங்க. சோ இந்த அமைப்பும் ஆக்டிவேட் ஆகுது. ஓரளவு கடன் சார்ந்த விஷயம் சுப கடனாக இருக்கும். அது பெருசா உங்களுக்கு பிரச்சனையோ குழப்பத்தையோ கொடுக்காது. நல்ல மாற்றத்துக்கான அடித்தளத்தை மட்டுமே இது கொடுக்கும். அடுத்து இந்த மாதத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் சம்பந்தமான சிந்தனை வரும். பணத்தை எதையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா, கடன் வாங்கி ஏதாச்சும் தொழில் பண்ணுவோமா, பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகமா வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10ல ராகு பகவான். நீங்க எதுல போய் இறங்கினாலும் தொழில், உத்தியோகம் இதுல ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். எனவே எதிரையும் அகலக்கால் வச்சிராம டிராவல் பண்றது நல்லது. எல்லாத்தையும் ஒரு லிமிடேஷனோட டிராவல் பண்ணுங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். குரு பார்வையில் இருக்கிற ராகு பெருசா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அகலக்கால் வச்சிடக்கூடாது. தொழில் பண்ணாக்க நான் ரொம்ப பிரம்மாண்டமா தான் பண்ணுவேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் நம்ம இறக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடைய உழைப்பு அதிகமா கொடுத்து அதை அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க க்ரோ பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்ததுமே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ராகு 10ல இருக்கும்போது பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்கும். அது தொழில் அல்லது நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றீங்க, வாட் எவர், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுத்து நம்மள அப்படியே ஏதோ ஒரு கடன் சுழல்ல கொண்டு போய் மாட்ட வச்சிரும். கடன் வாங்கலாம், அது ஒரு லிமிடேஷனோட இருக்கணும். இந்த கடன் உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். அதே மாதிரி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப லோ லெவல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணி மாட்டிக்காதீங்க. சோ அதுல நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நிலபுலம் சொத்து வாங்குறதுக்கான யோகம் இந்த மாதத்துல பர்டிகுலரா ஏற்படும். அப்படி நீங்க நிலபுலம் ஏதாச்சும் வாங்க போறீங்க, சொத்து வாங்க போறீங்கிற பட்சத்துல அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது செவ்வாயுடைய கன்ஜக்ஷன் இந்த மாதத்துல இருக்கு. எனவே ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நல்லா கிராஸ் செக் பண்ணிட்டு அந்த விஷயங்களை நீங்க ப்ரொசீட் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப 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 நல்ல மாதமா இருக்கும். ஏன்னா சூரியன் புதன், இதுல புதன் ஆட்சி நிலையில இருப்பாரு. எனவே
இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் பெரிய அளவுல தடை இல்ல, தாமதம் இல்ல. படிப்புல ஒரு தெளிவு கிடைச்சிரும், ஒரு புரிதல் கிடைச்சிரும். படிக்கணுங்கிற ஆர்வம் இப்ப இன்க்ரீஸ் ஆகும். 4ஆம் இடத்துல இருக்கிற கேது ஒரு சில விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், படிக்கிறது கொஞ்சம் ட்ரபிளா இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். படிக்க உட்கார்ந்தாலே உடம்புலாம் அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, மைண்ட் ஒரு சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல ஆட்சி பெறக்கூடிய புதன் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடும். எல்லாத்தையும் கடந்து உட்கார்ந்து படிச்சிடுவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்க மைண்டுக்கு ஏத்திடுவீங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க எதிர்பார்க்கலாம். நாளில் இருக்கிற கேதுவால பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பர்டிகுலரா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியும் நல்ல மாற்றத்தையும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குழப்ப நிலையில இருந்த மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல தெளிவான நிலைக்கு வந்துருவாங்க. ஒரு தெளிவான முடிவு எடுத்து எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் பிளஸ் கேதுவோட இணைகிற அமைப்பு. எனவே இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்களோட ஒரு சுப செய்தி, சுப மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி கேதுவோட இணைகிற அமைப்பு. இது வாழ்க்கை துணையோட ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா கொடுக்கும், அதிகமா கருத்து போராட்டத்தை கொடுக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இந்த மாதிரியான ஆர்குமெண்டான ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதுக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கான ஒரு நிவர்த்தியை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும். பொதுவா உங்களால அவங்களுக்கோ அவங்களால உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்படுறது தான் இந்த கிரக அமைப்புகள் இன்டிமேஷன் பண்ணுது. எனவே வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து போராட்டமும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு போயிடுறது நல்லது. அவங்க மேல எந்த ஒரு கோப உணர்வையும் காட்டாம அப்படியே கொஞ்சம் கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்துல கோப தன்மை, கோப உணர்வு கொஞ்சம் பீக்ல இருக்கும். டக்குன்னு கோபம் வரும் எதுக்கு எடுத்தாலும், குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல. சோ இந்த நேரத்துல அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு இந்த மாதம் டோட்டலா ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிரும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, குழப்பம், வருத்தம் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். அதே மாதிரி பிள்ளைகள் ஹெல்த் வைஸா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இப்போ ஹெல்த்ல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வந்துருவாங்க. அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். பிள்ளைகள் சார்ந்த வகையில என்ன கவலை இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப சரியாயிடும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் தள்ளி தள்ளி போனுச்சுன்னா இந்த மாதத்துல நீங்க செய்யலாம், சுப விஷயத்துக்கான முயற்சிகளை செய்யலாம். அதுல ஒரு நல்ல செய்தி நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளையுடைய ஏஜ் வைஸா என்ன சுப விசேஷம், சுப மாற்றம் பண்ணணுமோ அதை இந்த மாதத்துல செய்யலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளோட அதிகமா இருந்து வந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ பிள்ளைகள் உங்களுக்கு அரவணைப்பா ஆறுதலா இருப்பாங்க. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த என்டையர் பிரச்சனை எல்லாமே டோட்டலா சரியாயிடும். எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஃபைனலா உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்துல ரிஷபம் மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுனா ஹெல்த் தான். ஏன்னா அர்த்தாஷ்டம கேது ஆக்டிவேட் ஆயிட்டு சூரியன் சுக்கிரன் இந்த மாதத்துல பார்த்தோம்னா 12 ஜென்மஸ்தானம் இந்த இடங்கள்ல தான் டிராவல் பண்ணுது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். முக்கியமா மன ஆரோக்கியம், மன ரீதியா ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை இது கொடுக்கும். அர்த்தாஷ்டம கேதுனாலே மன ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துரும். நிறைய அலைச்சலை கொடுக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். உடம்பு எப்போதும் டயர்டா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். யாரோ அடிச்சு போட்ட மாதிரியான ஒரு உணர்வை இந்த அமைப்பு கொடுக்கும். எனவே ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க, வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த மாதத்துல பர்டிகுலரா பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்திலையும் மெடிடேஷனை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா அர்த்தாஷ்டம கேது ஆக்டிவேட் ஆயிட்டு மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய மன ஆரோக்கியத்தை உங்ககிட்டே தக்க வச்சுக்கோங்க. மேலும் தோல் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. உங்களுடைய ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கேது நாளுக்கு வரும்போது ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மற்றபடி மேஜரா எந்த ஒரு ட்ரபிளும் இல்ல. ஓவராலா அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தெளிவு கிடைச்சிடும். நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு புரிதல் கிடைச்சிடும். அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கேர் கொடுங்க. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சு செயல்பட்டாலே போதும். இந்த மாதம் நமக்கு சிறப்பான மாதமாகவே அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார
கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், இப்படி A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.